கிறிஸ்துவில் எனக்கு அன்பான திருச்சபை குடும்பங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையால் இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளை நம்முடைய வாழ்க்கையிலே காணச் செய்து பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து அவரை ஆராதிக்க நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆலயத்திலே வந்து எவ்வாறாக பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதிப்போமோ அதே விதத்தில் நம்முடைய இல்லங்களிலே குடும்பங்களாக அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையையும் அவர் தருகிறதான வார்த்தைகளையும் நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. கண்களை மூடி செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கிருபையாய் எங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, மீண்டுமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் ஜீவ நாட்களிலே புதிய ஒரு நாளை கண்டு புது பலத்தோடு எழுந்து உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி உண்மை துதிக்கிறோம். எங்களை சுற்றிலும் பல்வேறு கடினமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் அவை எல்லாவற்றின் நடுவிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தந்தையை போல தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துகிறீர். அன்புக்காக நமக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இப்போதுமாக இந்த காலை பொழுதிலே பிள்ளைகளாக மிகமாக இணைந்து நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஜெபத்தோடு உடைய வார்த்தைகளுக்கென்று ஆயுதத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் மத்தியில் பிரசனமாயிருந்து இந்த வார்த்தைகள் எங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தந்தருளும். பேசுகிற அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கவிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்துவார். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை மாநிலம் நமக்கு நல்ல ஒரு தலைப்பை தந்திருக்கிறது. பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே, வழியாகிய கிறிஸ்துவை நம்புதல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வழக்கத்தின்படியாக 3 திருமுறை பகுதிகள் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை உள்ள வசனங்களும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரை உள்ள வசனங்களும், யோவான் நற்செய்தி நூலின் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களும் தியான பகுதியாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வழியான கிறிஸ்துவை நாம் எப்படியெல்லாம் நம்ப முடியும் என்பதை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக முதலாவதாக இந்த நாள் உலகில் உள்ள அனைத்து நாளும் அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆக திருச்சபையின் அன்னையர்கள் அனைவருக்கும், இதனை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்னையர்கள் எல்லோருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையர்களின் பங்களிப்பு அளப்பரியது. வார்த்தைகளால் அதனை சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு தாய்மார்களும் செய்கிற தியாகம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய வழிநடத்துதல், இவற்றையெல்லாம் சொல்லி விளக்குவதென்றால் அதற்கு வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவாக அன்னையர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்காற்றுகிறீர்கள். அப்படிப்பட்டதான உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் தாமே நிறைவான நன்மைகளை தந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல அன்னை. ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு
ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடப்பட வேண்டியவரே அன்னை. ஆக பிள்ளைகள் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருப்பினும் உங்கள் தகப்பனையும் தாயையும், குறிப்பாக உங்கள் தாயை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதில் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளை விதமாக சொல்கிறது, பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனுக்கும் தாய்க்குமான கனத்தை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் கொடுத்து அவர்கள் மனம் நோகாதபடிக்கு அவர்களை மகிழ்ச்சியோடு நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஆக மீண்டுமாக ஒரு கூட அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய அநேக தின நல்வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த முகவரியோடு செய்திக்குள்ளாக செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது குறிப்பாக வழியாகிய கிறிஸ்துவை நம்புதல். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக பிரியா விடை பெறுவதற்கான போதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சீடர்களுடைய உள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நினைத்தும், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைத்தும், சேவல் கூவுகிறதற்கு முன்னர் 3 தரம் என்னை மறுதளிப்பாய் என்று பேதுருவினிடத்திலே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நினைத்து சீடர்களுடைய மனம் கலங்கி போயிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே ஆண்டவர் விதமாக சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கலக்கத்திலிருந்து பயத்திலிருந்து அவர்கள் விடுபடும்படியாக அவர்களை ஆறுதல் படுத்தி, அடுத்ததாக பிதாவின் வாசஸ்தலத்தை குறித்து அவர்களுக்கு போதனையை கொடுக்கிறார். பிதாவினுடைய வாசஸ்தலத்தை குறித்து செய்தியை சொல்லுகின்ற வேளையிலே 4வது வசனத்திலே ஆண்டவர் விதமாக சொல்கிறார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவருக்குள்ளாக ஒரு எண்ணம், இத்தனை நாட்கள் என்னுடைய போதனையை கேட்டவர்கள், என்னுடைய வழியிலே நடந்தவர்கள், பிதாவினிடத்தில் செல்லுகின்ற வழியையும் என்னுடைய போதனையும் வழியாக அறிந்திருப்பார்கள். என் வழியாகத்தான் பிதாவை அடைய முடியும் என்பதையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தோமா உடனே அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நான் போகிற தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். வழக்கம் போல தோமா தன்னுடைய சந்தேகத்தை ஆண்டவரிடத்திலே கேட்டுவிடுகிறார். அதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதில், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி ஒரு பதிலை கொடுக்கிறார். ஆக நானே வழியாக இருக்கிறேன், பிதாவினிடத்தில் செல்வதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே தெளிவாக குறிப்பிடுகின்றார். வழியாகிய கிறிஸ்துவை நம்புதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்கெல்லாம் வழியாக இருக்கிறார் என்று நாம் திருமறையின் வெளிச்சத்திலே பார்க்கின்ற வேளையிலே முதலாவது அவர் மீட்பின் வழியாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்விலே மத்தேயு நற்செய்தியாளர் விதமாக சொல்கிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவதாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகையிலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே, அவராலே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவரை குறித்து
சொல்லப்படுகிறது. அது முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பின் வழியாக இருக்கிறார், ரட்சிப்பின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினதின் விளைவாக, வாயிலாக, அதன் வழியாக நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்கு பரிகாரியாகிய ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததின் காரணமாக அவர் தருகிறதான மீட்பின் வழியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபட காட்டுகின்றது. அடுத்ததாக பிதாவிடம் சேரும் வழியாக ஆண்டவர் இருக்கின்றார். யோவான் 14:6 என்னையெல்லாம் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் 2:18 வாசிக்கின்ற வேளையிலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்த பகுதி அழகாக சொல்லுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சேர்வதற்குரிய வழியாக இருக்கிறார். மூன்றாவது விடுதலைக்கான வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். லூக்கா 4:16 வாசிக்கின்ற வேளையிலே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து அழகாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து, தன்னுடைய விடுதலை பணியை குறித்து அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக யாரெல்லாம் விதமான துன்பத்திலே அகப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்வில் பல்வேறு கடின சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் விடுதலை தரக்கூடிய வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆக வழியாகிய கிறிஸ்துவை நம்புதல் என்ற குறுந்தலைப்பை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்கின்ற வேளையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பின் வழியாக, பிதாவினிடத்தில் சேர்வதற்குரிய வழியாக, நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு விடுதலை தரக்கூடிய வழியாக ஆண்டவர் இருக்கிறார். இப்படி வழியாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை யோவான் நற்செய்தி நூல் 14:1 உள்ள வசனங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த குறிப்பாக வழியற்ற நிலையிலே வழிகாட்டும் இயேசுவை நம்புதல். வழிகள் அற்ற நிலையிலே வழிகாட்டும் இயேசுவை நம்புதல். யாத்திராகமத்தின் புத்தகம் 14:10-20 உள்ள வசனங்களை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளேன். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். பால் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்களித்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். செல்கின்ற பாதையிலே 14 சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவாக பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார். அந்த குறிப்பிட்ட இடத்திலே பாளையம் இறங்கும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைப்படியாக இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து அந்த இடத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கின்றது. வேறு எந்த வழியிலும் அவர்களால் செல்ல முடியாத சூழ்நிலை. நம்ம எல்லோரும் அறிந்த வண்ணமாக பார்வோனின் சேனைகள் ரதங்களோடு, போர் வீரர்களோடு அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தப்பிப்பதற்கு வழியற்ற ஒரு சூழ்நிலை. வாழ்வதற்கு இனிமேல் எந்த வழியும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. தங்கள் உயிருக்கு பயந்து மகிழ்வோடு கானான் தேசத்திற்கு சென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிகழ்வு நடந்தவுடனே
வசனத்திலே, பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயமான சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. வாழ்வதற்கு இனிமேல் வழி இல்லை. நம்ம எல்லோரும் இந்த இடத்திலே மடித்து போய்விடுவோம். காரணம், பின்பதாக ஓடி தப்பிப்பதற்கு பார்வோனின் சேனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்பதாக மற்ற இடங்களிலே ஓடி தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அங்கே செங்கடல் எதிராக இருக்கிறது. வாழ்வதற்குரிய வழிகள், தப்பிப்பதற்குரிய வழிகள் எதுவும் இல்லாத சூழ்நிலை. ஆக அந்த இடத்திலே பயப்படுகிறார்கள். பயந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடனடியாக செய்கிற வேளை, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். உடனடியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு முடித்த உடனே அடுத்த வசனம் விதமாக சொல்லுகிறது. அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதக்குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி மோசேயினிடத்திலே முறுமுறுக்கிறார்கள். தங்களுடைய ஜீவனுக்கு, உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று தெரிந்தவுடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அதே ஜனங்கள் தங்களை வழிநடத்தி வந்த மோசேயினிடத்திலே முறுமுறுக்கிறார்கள். அப்போது மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற அழகான வார்த்தை 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லிவிட்டு கர்த்தர் மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறார். ஆண்டவரே, விதமான சூழ்நிலை என்னிடத்தில் கேட்கிறார்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உடனே கர்த்தர் பதிலை தருகிறார். 15வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சொன்ன உடனே அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய கோலை ஓங்கி சமுத்திரத்தை அடித்த போது செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. வெட்டாத்தரையில் நடந்ததை போல நடந்து ஜனங்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பல வேளைகளிலே நாம் இதை போல சூழ்நிலைக்குள்ளாக கொள்ளப்படுகின்றோம். ஆண்டவர் நடத்துகின்ற பாதையிலே நாம் நடந்து செல்கிறோம். ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் நடக்கின்றோம். சூழ்நிலைகள் மாறுகின்ற வேளையிலே நாம் இதை போல கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சிக்கிவிடுகிறோம். தப்பிச் செல்ல வழியில்லாத ஒரு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் எவ்வளவோ முயன்று பார்த்தும் அந்த இடத்திலே நாம் தப்பிப்பதற்குரிய வழிகள் எதுவும் இல்லாதபடிக்கு அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டதான சூழலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் உணர்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறிவிட்டதே, இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு என்ன வழி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். மாம்சீக சோர்வு நிமித்தமாக அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன அந்த பதிலிலே ஆழமான பொருள் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் செய்து அவர்களை வழிநடத்துகிற ஆண்டவர் அவர்களை கொண்டு சேர்ப்பார். எப்படி கடின சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை அந்த இடத்திலே கொண்டு சேர்ப்பார் என்பதே அந்த வார்த்தையின் பொருள். நான் தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனே, உங்களை கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களை சேர்த்து விடுவேன் என்று நீங்கள் ஏன் இந்த இடத்திலே பயப்படுகிறீர்கள்? ஏன் முறையிடுகிறீர்கள்? நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதே பதிலைத்தான் தருகின்றவராக இருக்கிறார். எந்த இடத்திலே இனிமேல் நான் வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம், எந்த இடத்திலே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அனைத்து பாதைகளும் எனக்கு அடைபட்டு கிடக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம், எந்த இடத்திலே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்குரிய எந்த
காரியங்களும் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு புதிய வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது மகா பெரிய ஒரு அதிசயம், மனிதர்களால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம். செங்கடலை பிளந்து நடத்துவது என்பது எளிதில் நடக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலே அதனை அன்றைய நாளிலே செய்தார். அந்த ஜனங்கள் அந்த அற்புதத்தை ருசித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய செங்கடல்கள் நமக்கு எதிராக இருந்தாலும், வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும், அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வழியற்ற இடங்களிலே வழி உண்டாக்குகிற வல்லமையுள்ள ஆண்டவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சோர்ந்து போகவோ முறுமுறுக்கவோ கவலை கொள்ளவோ நாம் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நம்மை ஆண்டவர் வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். புதிய வழியை நமக்கு திறந்து தருகிறவராக இருக்கிறார். அவாந்திர வழியிலே வழியை உண்டாக்குகிறவர், பாலைவனத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வழியற்ற இடத்திலே வழியை உண்டாக்குகிற கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். 19வது வசனம் மிகவும் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு பாவை காட்டிக் கொண்டு வந்த மேகஸ்தம்பம் தேவதூதனானவர் அவர்களிடத்திலிருந்து விலகி பின்னாக செல்கிறார். சூழ்நிலை மாறுகிறது. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருக்கலாம், ஐயோ இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு வெளிச்சமாக பாதையாக இருந்த இந்த மேகஸ்தம்பம் எங்களை விட்டு விலகி போகிறதே, பயந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் மாறுவது ஒரு நன்மைக்கு என்பதை அந்த ஜனங்கள் என்பதாக அறிந்து கொண்டார்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. சூழ்நிலைகள் மாறும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் மாறுகின்ற சூழ்நிலைகள் நம்முடைய பாதுகாப்புக்கானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நிறைவாக வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பை தரும் இயேசுவை நம்புதல். வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பை தரும் இயேசுவை நம்புதல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 34 வரை உள்ள வசனங்களை இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். பவுலும் சீலாவும் ஊழியத்திற்காக கடந்து செல்கிறார்கள். அங்கே குறி சொல்லுகிறதுனாலே தன்னுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணிடத்திலிருந்து அசுத்தாவியை இவர்கள் துரத்தி விடுகிறார்கள். இதனால் தன்னுடைய ஆதாயம் அற்று போனது என்று கண்ட அந்த எஜமான்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து துன்புறுத்தி அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். நடுவிரவிலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையிலே சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடியதின் விளைவாக அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். இது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வு. இதன் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையிலே எதனை அறிந்து கொள்ள முடியும், எதனை பெற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பார்க்கிற வழியிலே இங்கு பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறையில் அடைபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் 2 வழிகள் இருக்கின்றது. ஒன்று, தங்களுடைய காயங்களின் காரணமாகவும் சோர்வின் காரணமாகவும் தங்களுடைய தகுப்பின் காரணமாகவும் சிறையில் தள்ளப்பட்டதின் விளைவாகவும் அவர்கள் அமைதியாக உறங்கிவிடலாம். ஒரு வழி இருக்கிறது. இன்னொரு வழி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவரை நான் விடாமல் துதித்து பாடுவேன் என்ற ஒரு வழி. ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன் என்ற மற்றொரு வழி. இந்த 2 வழியிலே
பவுலும் சீலாவும் இரண்டாவது வழியை தெரிவு செய்கிறார்கள். சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலையில் கூட உங்கள் தேவனை நோக்கி துதித்து பாடுகிறார்கள். அதன் விளைவு அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக சிறைச்சாலைக்காரர் நடந்ததையெல்லாம் அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார். விழித்த போது சிறையின் கதவுகள் திறந்திருக்க கண்டு சங்கிலிகள் எல்லாம் அங்கே கட்டுகள் கலந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டவுடனே அவனுக்கு இரண்டு வழிகள் இங்கே இருக்கிறது. வசனம் அழகாக சொல்லுகிறது. எல்லோரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த காவல்காரன் பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொலை செய்து கொள்ள முயல்கிறான். தற்கொலை செய்வதற்குரிய ஒரு வழி அவனுக்கு முதலாவது இருக்கிறது. அடுத்ததாக இப்படி ஒரு அற்புதத்தை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் கண்டதில்லை, இவ்வாறாக ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதே, இது என்ன என்று அதனை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வழி, ஆண்டவருமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிறைச்சாலைக்காரன் இரண்டாவது வழியை தெரிவு செய்கிறான். பவுலும் சீலாவும் முன்பதாக அடிபணிந்து ஆண்டவருமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற போது பவுலும் சீலாவும் ஆண்டவரை குறித்து சொல்லி அந்த காரியங்களை அவனோடு பேசுகிறார்கள். அன்றைய தினமே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டு வழியிலே நல்ல வழியை அந்த மனிதன் தெரிவு செய்து கொண்டான். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம் விதமாக சொல்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நமக்கு முன்பதாகவும் இரண்டு வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பை தரும் இயேசுவை கிறிஸ்துவை நம்புதல். வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பை தரும் கிறிஸ்துவை நம்புதல். அழகாக வார்த்தைகள் சொல்கிறது. ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் தரும் வழியை உனக்கு முன்னே இன்று வைத்தேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ எந்த வழியை வேண்டும் என்றாலும் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். அதற்குரிய நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து விழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்து பெறும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் அழகாக ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். எவ்வாறாக அவருக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலைக்காரனுக்கும் இரண்டு வழிகள் இருந்ததோ, வழியை தெரிவு செய்யும் வாய்ப்புகள் இருந்ததோ, அதை போல உங்களுக்கும் எனக்கும் வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் நமக்கு முன்பதாக வைத்து இதில் எந்த வழியை வேண்டும் என்றாலும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தெரிந்தெடுக்கும் வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதில் எந்த வழியை நாம் தெரிவு செய்ய போகிறோம்? எந்த வழியை நாம் தெரிவு செய்ய போகிறோம்? ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே நன்மையாய் வாழ வேண்டும் என்று சொன்னார், விளைத்து பெருக வேண்டும் என்று சொன்னார், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவருடைய நியாயங்களை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த வழியை தெரிவு செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனையும் நன்மையையும் தரும் அந்த வழியை தெரிவு செய்யும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனை நினைவில் கொண்டவர்களாக வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பு
கிறிஸ்துவை நம்புகின்ற வேளையிலே நமக்கு முன்பதாக இருக்கின்ற 2 வழிகளிலே ஜீவனையும் நன்மையையும் தரும் அந்த வழியை தெரிவு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை இந்த இடத்திலே தருகிறார். நீ கேளாதபடிக்கு மனம் பேருக்கு இழுப்புண்டு வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நிச்சயமாய் அழிந்து போய் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கட்டளையாக ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். ஜீவனோடு வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஜீவனும் நன்மையும் தருகின்ற இந்த வழியை நாம் தெரிவு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடியாக ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த வழியை தெரிவு செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்திலே வேறு எந்த வழியும் இல்லை என்பதை தெளிவுபட திருமுறை நமக்கு கற்பிக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவிலே கொண்டவர்களாக வழியாகிய கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வழிகளற்ற சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டும் வல்லமையுடைய அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்துக் கொண்டு வழியை தெரிவு செய்யும் வாய்ப்பை தந்திருக்கிற கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற 2 வழிகளில் ஜீவனும் நன்மையுமான வழியை தெரிவு செய்து அவருடைய நியமங்களின்படி கட்டளைகளின்படி நடந்து அவரில் அன்பு கூர்ந்து வாழ்வோம் என்று சொன்னார். நிச்சயமாக நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக ஜீவனையும் நன்மையையும் தரும் வழியை தெரிவு செய்து அதிலே நடந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம் எல்லோருக்கும் கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்று மாறாத கிருபைதான் ஆண்டவரே, மீண்டுமாக நம்முடைய சமூகத்தை நோக்கி நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் கிருபையாய் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம் சுவாமி. வழியாகிய கிறிஸ்துவை நம்புதல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சற்று நேரம் வார்த்தைகளை தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையின் மீட்பின் வழியாக, பிதாவை சேரும் வழியாக, விடுதலையின் வழியாக நீர் இருக்கின்றீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். வழியற்ற இடத்திலே புதிய வழியை திறந்து தரும் வல்லமையுடையவராக இருக்கிறேன். உம்மை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் தரும் வழியை எங்களுக்கு முன்பதாக வைத்து அதை தெரிவு செய்யும் வாய்ப்பை தரும் கிறிஸ்துவாக நீர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர். அதிலே நாங்கள் ஜீவனையும் நன்மையும் தரும் வழியை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிந்தித்தோம். சிந்தித்த வார்த்தைகள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். வழியாக உண்மை நாங்கள் விசுவாசித்து அநேகருக்கு இந்த வழியை காட்டும் கருவிகளாக நாங்கள் வாழ்ந்து நன்மையானவைகளை பற்றி கொண்டு சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருளும். வார்த்தைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாங்கள் வாழ்வதற்கு கிருபைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறேன். தனித்தனியாக பேர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வேண்டிய நல்ல பாதுகாவலை ஆண்டு ஒவ்வொருவருக்கும் தந்தருட வேண்டுமாய் சொல்லிக்கிறேன் சுவாமி. என்னென்ன தேவைகளோடு இந்த நாட்களிலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தருளும். கடினமான இந்த சூழ்நிலையிலே, பயமடைந்த இந்த சூழ்நிலையிலே வழியாகிய ஆண்டவர் தாமே நடக்க வேண்டிய நல்ல பாதையை எங்களுக்கு காட்டி நேர்த்தியான பாதைகளை எங்களை நடத்தி சென்று பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தருளும்.
கடின சூழ்நிலையை எதிர்நோக்கி இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கரங்களிலே தருகிறேன். கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, உடைய நோய் தொற்றிலிருந்து பாதுகாவலை தாரும். இழப்புகளை சந்தித்திருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தாரும். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தாமே விடுதலையை தந்திரல வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பொருளாதார நிலையிலே பின்தங்கி வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தாமே நல்ல விடுதலையை தாரும். உதவி செய்கின்ற உள்ளங்களை எழுப்பி தந்து அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் பிரயோஜனமுள்ள கருவிகளாக அவர்களுக்கு பயன்படுவதற்கு எங்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். சுவாமி, சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறவும் திருச்சபையாக உள்ளாக இணைந்து உண்மை ஆராதிக்கவும் கர்த்தர்கள் வாழ்க்கையிலே கிருபைகளை தந்திரல வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களிலே தருகிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வெயிலின் தாக்கத்தினாலே பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் காத்திருட வேண்டுமாய் நாம் சொல்லிக்கிறோம். மீண்டும் எங்களை நாங்களே உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளும் இந்த வார்த்தைகளும் எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு